Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Vision. இன்னைக்கு டேட் 7/5/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது நீட் யூஜி 2026க்கு NTA டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய ஆன்சர் கீ ஃபார் ஆல் கொஸ்டின் பேப்பர் கோடுக்கும் வெப்சைட்டில் உங்களுக்கு PDF அவைலபிளாக இருக்குது. அதை வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது அந்த ஆன்சர் கீயை வச்சு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு உங்களுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும், ஒரு சிலர் கெமிஸ்ட்ரியில் 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபிசிக்ஸில் ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல், அவங்க மெரிட்டுக்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் கவர்மெண்ட் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியிலையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை. சரி, உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ போனஸ் மார்க்னால் என்ன, ட்ராப்டு கொஸ்டின்னா என்ன, ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்டு இல்லை 3 ஆன்சர் கரெக்டு இல்லை ஒரு கொஸ்டின் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் அப்படின்னா இதற்கு முந்தைய ஆண்டுகளில் NTA என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி NTA ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் விளக்கத்தோட ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, டு ஆன்சர் எ கொஸ்டின் எ கேண்டிடேட் நீட் டு சூஸ் ஒன் ஆப்ஷன். அதாவது ஒரு ஆப்ஷனை ஒரு கேள்விக்கு சூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் +4 மார்க்கு, தவறாக இருக்கும் பட்சத்தில் -1 மார்க்கு, அந்த கேள்வியை அட்டன் பண்ணல அப்படின்னா 0 மார்க்ஸ். இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதுவே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்டாக இருக்குது, கெமிஸ்ட்ரிலையும் ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை NTA எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் more than one option is found to be correct, then 4 marks will be +4 marks will be awarded to only those who have marked any of the correct option. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 36வது கொஸ்டினுக்கு ஏங்கிற ஆப்ஷனும் கரெக்டு, டிங்கிற ஆப்ஷனும் கரெக்டு அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு 36வது கொஸ்டினை அட்டன் பண்ணி எய்தர் A or D, ஏ போட்டவங்களுக்கும் மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை சார் நான் D போட்டிருக்கிறேன் அப்படின்னா டியும் போட்டிருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு பிஓ சிஓ நீங்கள் போட்டிருக்கிறீங்க, B போட்டிருந்தாலும் மார்க் கிடையாது, C போட்டிருந்தாலும் மார்க் கிடையாது, அதுக்கு -1 பிடிச்சிக்குவாங்க. அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணல அப்படின்னாலும் அதற்கு மதிப்பெண் கிடையாது. ஸோ ஒரு கேள்விக்கு 2 பதில் கரெக்டு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா NTA என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ் மார்க் கொடுப்பாங்க. இதைத்தான் போனஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேட்டகரி என்னென்னா, ஒரு கேள்விக்கு 4 பதிலுமே இஃப் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி கரெக்ட், தென் 4 marks +4 marks will be awarded to all those who have attempted the question. இப்போது அதே 34வது கேள்வியாக வச்சுக்கலாம். 34வது கேள்விக்கு ஏங்கிறதும் கரெக்டு, பிங்கிறதும் கரெக்டு, சிங்கிறதும் கரெக்டு, டிங்கிறதும் கரெக்டு. அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும், 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு +4 மார்க் கொடுத்துருவாங்க. 34வது கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னா அதுக்கு 0 மார்க். ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அட்டன் பண்ணி ஏதாவது ஒன்று பபுள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகேங்களா, அந்த 2ல் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் பபுள் பண்ணியிருந்தீங்கன்னா +4 மார்க். அட்டன் பண்ணல அப்படின்னா அதற்கு மதிப்பெண் கிடையாது. அதற்கு பதிலாக BC அப்படி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு
மதிப்பெண் கிடையாது, போனஸ் மார்க் கிடையாது, -1 நெகட்டிவ் மார்க் போயிடும். அதே இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, மூணாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் கரெக்ட். இப்போது 4 ஆப்ஷனுமே என்னது சரியில்லை, 4மே தவறு அப்படின்ற பட்சத்தில், இஃப் நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் ஃபவுண்டு கரெக்ட் ஆர் கொஸ்டின் இஸ் ஃபவுண்டு டு பி ராங், அந்த கேள்வியே தவறாக இருக்கும் பட்சத்தில் எ கொஸ்டின் இஸ் ட்ராப்டு, அந்த கொஸ்டினை வந்து ட்ராப்டு கொஸ்டினாக என்டிஏ கன்சிடர் பண்ணிடும். தென் ஆல் கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்பியர்டு வில் பி கிவன் 4 மார்க்ஸ். அப்போது அந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்களோ அனைவருக்கும் 4 மதிப்பெண் வழங்கப்படும். அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, ஓகேங்களா, இல்லை அட்டனே பண்ணல அப்படின்னாலும் அதை வந்து ட்ராப்டு கொஸ்டினாக கன்சிடர் பண்ணி அனைவருக்கும் 4 மதிப்பெண் வழங்கப்படும். ஆஃப் த ஃபேக்ட் வெதர் த கொஸ்டின் ஹேஸ் பீன் அட்டம்ப்டட் ஆர் நாட் அட்டம்ப்டட் பை த கேண்டிடேட். நீங்கள் அதை அட்டன் பண்ணியிருந்தாலும் அட்டன் பண்ணலைனாலும் +4 மார்க். இன்னமும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கேண்டிடேட்டு நீட் எக்ஸாமுக்கு ப்ரெசண்ட் ஆகி எல்லா கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒரு கேள்வியை மட்டும் அட்டன் பண்ணல, இல்லைன்னா 180 கேள்வியுமே அட்டன் பண்ணல அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் 4 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ நான் 180 கேள்வியுமே அட்டன் பண்ணல, அப்போது என்னுடைய ஸ்கோர் வந்து 4 மார்க் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போனஸ் மார்க்னால் என்ன, ட்ராப்டு கொஸ்டின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். போனஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு 1க்கு மேற்பட்ட பதில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த 1 அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டிருந்தாலும், இல்லை அதாவது ஏங்கிறதும் கரெக்டு, சிங்கிறதும் கரெக்ட் அப்படின்னா ஏ அட்டன் பண்ணாலும் மார்க்கு, சி அட்டன் பண்ணாலும் மார்க்கு +4 மார்க்கு. பிஓ டிஓ நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதற்கு மதிப்பெண் கிடையாது, அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் போயிடும். அட்டன் பண்ணவே இல்லைன்னா 0 மார்க். ஒரு கேள்விக்கு 4மே கரெக்ட் அப்படின்னா அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணி ஏ ஆர் பி ஆர் சி ஆர் டி 4ல் எது போட்டாலும் +4 மார்க். அட்டன் பண்ணல அப்படின்னா 0 மார்க். ஒரு கேள்வியே தப்பு, 4 பதிலும் தப்பு அப்படின்னா அந்த கேள்வியை ட்ராப்டு கொஸ்டினாக என்டிஏ கன்சிடர் பண்ணிடும். அந்த ஹாலில் எக்ஸாமுக்கு அட்டண்டன்ஸில் ப்ரெசண்ட் ஆன அனைவருக்கும் +4 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இனி வரும் நாட்களில் என்டிஏ வந்து OMR சீட்டை அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் மே 3ஆம் தேதி நீட் தேர்வு மையத்தில் சப்மிட் பண்ண OMR சீட்டை அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த OMR சீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் கரெக்டாக பபுள் பண்ணியிருக்கீங்களா, பபுள் பண்ணி மார்க்கு என்டிஏ கொடுக்கல அப்படின்னா உங்கள் OMR சீட்டையும் சேலஞ்ச் பண்ணலாம். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்குற மாதிரி, சார் ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த 2ஐயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம் வித் ப்ரூஃபோட. என்டிஏ ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்சிஆர்டி புக்கில் வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்டிஏ கொடுத்தது தப்பு, என்சிஆர்டி கொடுத்துருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னா அதையும் சேலஞ்ச் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி எத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ இன்ட்டு 200 rupees பர் கொஸ்டினுக்கு. OMRல எத்தனை பப்ளிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 200 மார்க். இதில் ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, என்டிஏ எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு அதில் வைக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு 200 மார்க். ஒரு கேண்டிடேட்டு உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டினையோ இல்லை ஒரு OMRையோ சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா என்டிஏக்கு வரக்கூடிய இன்கம் 200 rupees. இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு 1 லட்சம் பேர் சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா 1 லட்சம் × 200 கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் அப்படிங்கிறது என்டிஏக்கான வருமானம். சரிங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய கசப்பான உண்மை. ஸோ இனி வரும் நாட்களில் OMRையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். என்டிஏ அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க். மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 200 rupees எங்களுக்கு பெருசு இல்லை, அதனால் வரக்கூடிய அந்த 4 மார்க் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து பெருசு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சா
அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் தாராளமாக சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்தது நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.